ஹலோ ஆல், நான் ஜெயசேகர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா பல பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப பிடிச்சமான டாபிக்காவும் நிறைய பேருக்கு இருக்கும். அதுதாங்க நம்ம பேச போற டாபிக் ஸ்வீட்டை பத்தியானது. அந்த ஸ்வீட்லயும் முக்கியமான ஸ்வீட்டான மைசூர் பாக்கை பத்தி தான் பார்க்க போறோம். பல வகையான அக்கேஷன்கள்ல முக்கியமான நிகழ்வுகள்லாம் பார்த்தோம்னா இந்த மைசூர் பாக்குங்கிறது இன்றியமையாத ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பல முக்கியமான நிகழ்வுகள்ல ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஸ்வீட்லயும் இந்த மைசூர் பாக்குன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மைசூர் பாக்குங்கிற பேர்லயே பார்த்தோம்னா இதுல மைசூரு அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கேருந்து உருவாகி வந்துச்சோ அந்த இடத்துல பேரையும் தாங்கி இருக்கு. அதனால இந்த மைசூர் பாக்கு அந்த ஊருக்கும் சேர்த்து பெருமையை சேர்த்து கொடுத்துருக்கு. இந்த மைசூருங்கிற கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இந்த பெருமையை தேடி கொடுத்துருக்கு. இந்த மைசூர் பாக்கு பார்த்தோம்னா இது ஒரு இந்தியன் ஸ்வீட். அதுவும் முக்கியமா பார்த்தோம்னா இது ஒரு கீ ஸ்வீட். அதாவது நெய்யை மட்டுமே அதிகமா பயன்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இந்த மைசூர் பாக்குங்கிறது. இந்த மைசூர் பாக் மைசூர் சொல்லக்கூடிய கர்நாடகாவோட ரீஜன்ல இருந்தா ஃபர்ஸ்ட் வருது. அது எந்த வருஷத்துல கண்டுபிடிக்கிறாங்க? 1935 அந்த வருஷத்தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதான் 1935 வருஷத்தான் இந்த மைசூர் பாக் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா மைசூரோட அரசருக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த மைசூர் பாக்குங்கிறது பரிமாறப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து அவரோட அனுமதியோடு தான் இந்த மக்களுக்கு எல்லாருமே மைசூர் பாக்குங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இதுக்கு முக்கியமான விஷயமே. இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா இது டென்ஸா ஒரு குக்கி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க. அதுதான் மைசூர் பாக்கு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸா அமைஞ்சிருக்கு. இது முக்கியமான அக்கேஷன்ஸ்லயும் ஃபெஸ்டிவல்ஸ்லயும் முக்கியமான நிகழ்வுகள்லயும் இது பரிமாறப்படக்கூடிய ஒரு டிஷ்ஷா இருக்குது. இந்த மைசூர் பாக்குங்கிறது முக்கியமான நிகழ்வுகள் வீடுகளிலேயே செய்யக்கூடிய வகையான ஸ்வீட்டாவும் அமைஞ்சிருக்கு. இதுல ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தோம்னா ராஜா கிருஷ்ணராஜா உடையார், அதாவது மைசூரோட மகாராஜாவா இருக்கக்கூடிய ராஜா கிருஷ்ணராஜா உடையார் 4வது அரசரா இருக்கக்கூடியவர். இவர் அம்பா விலாஸ் பேலஸ் சொல்லக்கூடிய அவரோட தங்கும் இடத்துலயே ஒரு மிகப்பெரிய கிச்சன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஃபுட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதோட இப்படிப்பட்ட ஃபுட்டியான அரசருக்கு பல வகையான ஸ்வீட்ஸை செஞ்சு கொடுக்கறதுக்கு பல வகையான செஃப்ஸும் அவரோட அரண்மனையில இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு செஃப் தான் பார்த்தோம்னா காக்காசுர மாதப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு செஃப். இந்த காக்காசுர மாதப்பா யாருன்னா அதாவது அரசருக்கு இனிப்புகளை செஞ்சு தரதுக்குன்னே ஒரு சமையல்காரர் அந்த அரண்மனையில இருக்காரு. இந்த காக்காசுர மாதப்பா அவர்களுக்கு என்ன பழக்கம்னா பல வகையான புது வகையான எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு புது வகையான ஸ்வீட்டை செய்யணும் அப்படிங்கறத அவருக்கு எப்பவுமே ஆசையா இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் அரசுக்கு ஏதாவது நல்லதா செஞ்சு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஆசையில அவர் இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் போது வெறும் கடலை மாவு, ஜீனி, நெய், ஏலக்காய் இது 4 மட்டுமே சேர்த்து வச்சு ஒரு டிஷ் செஞ்சு அரசா கொடுக்குறாரு. அரசர் சாப்பிட்டு பார்த்தோன்னே இது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போகவும் அவர்கிட்ட கேட்கிறாரு, இது என்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த ஸ்வீட்டோட பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே காக்காசுர மாதப்ப பேர் எதுவுமே யோசிக்காதனால உடனே மைசூரு பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றாரு. அதாவது அவர் இருக்கிற இடம் மைசூரு, செஞ்ச இடம் மைசூருங்கிறனாலையும் அதே சமயம் பாக்காங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா சாஃப்டான சுகர் சிரப் அப்படிங்கறத அர்த்தம். அதே மாதிரி சுகரை சிறப்பா உருவாக்கி அதுக்கப்புறம் தான் செய்யறதுனால மைசூரு பாக்கா அப்படின்னு பேர் வச்சதா வரலாறு சொல்லுது. இந்த மைசூரு பாக்காங்க பார்த்த வார்த்தையில பாக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட், அதாவது அதிகபட்ச இனிப்பு அப்படிங்கறது அர்த்தம். இந்த பாக்காவை எப்படி செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா ஜீனியை மெல்லவே கரைச்சு அது மட்டும் இல்லாம அதிகமா கொதிக்க வச்சு ஒரு சுண்டிய பதத்துல வரும்போது ஒரு சாஃப்ட் பால் ஸ்டேஜ் அந்த மாதிரி ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவா கூடிய ஒரு பக்குவத்தை தான் இது பாக்காங்கிறது செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பாக்காவை செய்யறதுக்கு ரொம்பவே ட்ரெயின்டாகவும் அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ்டான அனுபவங்களோட செஃப்ஸால மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல ரீஜனலா இருக்கக்கூடிய செஃப்ஸுக்கு அவங்களுக்கே உரிதான சீக்ரெட் ப்ரொசீஜர்ஸ் இந்த பாக்கா செய்யறதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க ஒரு காலகட்டத்தில் யூடியூப் வீடியோஸ் பார்த்து இந்த பாக்கா செய்யறது எப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியப்படும். அதே சமயம் இந்த பாக்கா செய்யறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இன்றளவும் மாறாம அதே மாதிரி ஃபாலோ செய்யப்பட்டுதான் வந்துட்டு இருக்கு. இந்த பாகா கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய சுகர் சிறப்பை வேற என்ன டிஷஸ்லாம் செய்வாங்கன்னா பாதாம் பூரி, ஜிலேபி, குலாப் ஜாமுன் மாதிரியான ரெசிபிஸ்க்கும் இந்த பாகாங்க ரெசிபி ப்ரிப்பரேஷன்ங்கிறது செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அரசருக்கு இந்த மைசூர் பாக்கு எவ்வளவு நல்லா பிடிச்ச போச்சோ அதே மாதிரி இந்த காக்காசுர மாதப்பாக்கு என்ன சொல்றாருன்னா எப்படி நான் இஷ்டப்பட்டு நான் சாப்பிட்றேனோ அதே மாதிரி மக்களுக்கும் இந்த நல்ல ஸ்வீட்டுங்கிறது கொண்டு போய் சேரணும். அதனால உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஷாப்பை வச்சுக்கிறதுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் மைசூர்லயே குரு ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற பேர்ல காக்காசுர மாதப்பாவும் அவரோட வழித்தோன்றலும் ஒரு ஸ்வீட் கடையை வச்சு அது மூலமா மைசூர் பாக்கு ஃபேமஸ் படுத்துறாங்க. அதனால 1935 மைசூர் பாக்குங்கிறது இந்த மைசூர்ல இருந்து அதிகமா பரவி பழக்கத்துல இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத இதுக்கு முக்கியமான விஷயம். அது மட்டும் குரு ஸ்வீட்ஸை காக்காசுர மாதப்போட வழித்தோன்றதை இன்றளவும் நடத்திட்டு அந்த ஸ்வீட் கடையை நடத்திட்டு வராங்க. அந்த ஸ்வீட் கடை ரொம்ப ஃபேமஸா கர்நாடகாக்கு. அந்த ஸ்வீட் கடையை போட்டோ இங்க கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு இன்கிரீடியன்ஸ் என்ன பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் மைசூர் பாக்குங்க ப்ரிப்பேர் செய்யப்படுது. அது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
ஃபர்ஸ்ட் வந்து கிராம் ஃபிளவர், அதாவது கடலை மாவு, அதுக்கடுத்து சர்க்கரை, ஜீனி, அதுக்கடுத்து நெய். நெய் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சது, கவோட மில்க் ப்ராடக்டா வரக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், அதுக்கப்புறம் நெய்யை உருவாக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஏலக்காய் வந்து ஆப்ஷனலா தான் சேர்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜீனியை கரைக்கிறது தண்ணீர் வந்து உபயோகிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வழிகால்கள்ல இருக்கக்கூடிய வந்து மாறுதல்கள்ல நெய்க்கு பதிலாக எண்ணெய் பயன்படுத்துறதும், அது மட்டும் பேக்கிங் சோடா சேர்க்கிறதும், அது மட்டும் ஏலக்காய் பொடி சேர்க்கிறதும் கூட வழக்கத்துல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருட்கள்லாம் வச்சுதான் மைசூர் பாக்கு வந்து தயார் செய்யப்படுது அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அடுத்து இந்த மைசூர் பாக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸா என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஷேப். இது வந்து கியூப் ஷேப்பாகவும் கியூபாய்டு ஷேப்லயும் தான் கட் பண்ணி செய்யப்படுது இந்த மைசூர் பாக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கலர். இது வந்து பார்த்தோம்னா லைட்டான எல்லோ கலர்ல இருந்து பிரைட்டான ப்ரௌன் கலர் வரைக்குமே வந்து செய்யப்படுது. இது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கடலை மாவு வறுக்கக்கூடிய பதத்துக்கு ஏற்ப இது மாறுதல் ஏற்படுது அப்படி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து டெக்ஸ்டர். இந்த டெக்ஸ்டர் பார்த்தோம்னா டென்ஸா ஒரு குக்கி மாதிரியான ஷேப், அதாவது தேன்கூடு மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய மைசூர் பாகும் இருக்கு. அதே சமயம் நெய் அதிகமா சேர்க்கப்பட்டு சாஃப்டான நிலையில இருக்கக்கூடிய சாஃப்டான மைசூர் பாகு, அதாவது விரல் தொடும் போது அங்க கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய மைசூர் பாக்கும் இருக்கப்படுது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் தான் மைசூர் பாக்கோட நிலைமையில இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம மைசூர் பாக்கை பத்தி பார்த்தோம். உங்களுக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் பிடிக்குங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அதே சமயம் இந்த மைசூர் பாக்கு மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோ அல்லது வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருந்தா அதை அடுத்தடுத்து நான் இந்த சேனல்ல அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.